ஒரு ஊர்ல ஒரு அப்பா இருந்தார். அந்த அப்பா அவருடைய பையன்கிட்டக்க ஒரு வாட்ச குடுக்குறாரு. இந்த வாட்ச் குடுத்தவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, "இந்த வாட்ச கொண்டு போய் எவ்வளோ விலை போகும்?" அப்படின்னு சொல்லி கேட்டு வர சொல்றாரு. அந்த பையனும் பக்கத்துல இருக்கக்கூடிய வாட்ச் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் கிட்டக்க போய், "இந்த வாட்ச் எவ்வளோ போகும்? விலை போகும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. "இந்த வாட்சா? இது ரொம்ப பழமையான வாட்ச். இது ரொம்ப பழசா இருக்கு. இந்த வாட்ச் வேணா ஒரு ரூ. 100க்கு எடுத்துக்கலாம்." அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அந்த பையனும் அங்கருந்து நேரா சந்தைக்கு போறான். சந்தையில அந்த பழைய பொருட்கள்லாம் அடமானம் வாங்கிட்டு அமௌண்ட் குடுக்குற ஒருத்தர போய் பார்க்குறான். அவர் அந்த வாட்ச பார்த்துட்டு, இந்த வாட்சுக்கு என்ன ஒரு ரூ. 500 தரலாம்ப்பா. அதுக்கு மேல இது ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இத அந்த பையன் அப்படியே அவங்க அப்பா கிட்ட சொல்றான். உடனே அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த வாட்ச் எடுத்துட்டு போய் நம்ம ஊர்ல இருக்க மியூசியம்ல காமிச்சு, இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையனும் மியூசியம்க்கு போய், இந்த வாட்சோட மதிப்பு என்ன சார்? இந்த வாட்ச் நான் விக்கிறதா இருந்தா இத நீங்க எவ்வளவுக்கு வாங்கிக்குவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த மியூசியம்ல இருக்கவங்களும் அந்த வாட்ச் எடுத்து அப்படியே உன்னிப்பா பார்க்குறாங்க. உன்னிப்பா பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுறாங்க. தம்பி இந்த வாட்ச் கிட்டத்தட்ட 500, 600 வருஷம் பழமையான ஒரு வாட்ச். இந்த வாட்ச் நீங்க விக்கிறதா இருந்தா சொல்லுங்க. நாங்களே வாங்கிக்கிறோம். இதுக்கான விலை என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத போய் அந்த பையன் அவனோட அப்பா கிட்ட சொல்றான். அப்பா இது என்னப்பா ஒரு இடத்துல ரூ. 100ன்றாங்க, ஒரு இடத்துல ரூ. 500ன்றாங்க, ஒரு இடத்துல இது மதிப்பே இல்ல. இதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான். உடனே அவங்க அப்பாவும் சொல்றாரு, இதே மாதிரி தான் இந்த உலகமும். அவர்களுடைய பார்வையில இருந்து உன்னை எடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உன்னுடைய மதிப்பு அப்படிங்கிறது அவர்கள் உனக்கு கொடுக்கறது இல்ல. நீ உனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதுதான் உன்னோட மதிப்பு. உன்னை நீ நம்புன அப்படின்னா இந்த உலகம் உன்னை நம்பிதான் ஆகணும். உன்னை நீ நம்பல அப்படின்னா யார் உன்னை நம்பலாலும் இந்த உலகத்துல உனக்கான மதிப்பு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. இதுதான் உண்மையும் கூட. இந்த உலகத்துல யாருடைய அங்கீகாரத்துக்காக நம்ம ஏங்கி தவிக்கணும்? உண்மையிலேயே நமக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது நம்ம தான். உங்களை நீங்க நம்பினாலே போதும். உங்க வாழ்க்கை ரொம்பவே அழகா இருக்கும்.